ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸோ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸை இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே கிடைக்கும் அந்த டேட்டாஸு? என்ஐசி அப்படிங்கிற சைட்டுக்கு போயிடுங்க. ஸோ என்ஐசி இந்தியாவில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ என்ஐசி இந்தியாங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இந்த இடத்துல இருக்கும் மார்க்கெட் டேட்டா. ஸோ இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் சைன் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு நாம என்ன இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஸோ நான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் நிஃப்டி, தென் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டின்னு இருக்கு. ஸோ நான் இதில் சூஸ் பண்ணுறது ரெண்டு தான், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி தான் நான் அதிகபட்சமாக ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து நிஃப்டி சூஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டியில் இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இதுக்கு இங்கே ஒரு கலர் மாதிரி தான் இந்த நான் கோடு போடுறல, இந்த கோட்டுக்கும் மேலே இது மேலே இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷனில் என்ன சொல்லுவோம்னா இந்த மணி ஐடிஎம். இதை வந்து இந்த மணி அப்படின்னு சொல்கிறேன் இங்கே கால் ஆப்ஷனில். அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போடுறேன் பாருங்க. இந்த பக்கம் இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இந்த மணி ஐடிஎம். ஸோ உங்களுக்கு தெரியுது இங்கே வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் கலர் வந்து நம்மளுடைய கலர் மாதிரி பார்த்தீங்களா? ஸோ அப்போ இந்த கலர் மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த மணி. இது வந்து கால் ஆப்ஷனுக்கு, இது வந்து புட் ஆப்ஷனுக்கு. அப்போது இந்த கலருக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் அது ஒயிட் கலரில் இருக்கும், கிரே கலரில். இது எல்லாமே ஓடிஎம். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. இது கால் ஆப்ஷனுக்கு. இங்கே வந்து இது ஓடிஎம். எதுக்கு? புட் ஆப்ஷனுக்கு. சரி, ஓகே. அப்போ இந்த கலர் மாறுறதுக்கு இடையில இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த 25,000, 25,050 இப்போ இது இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல கலர் மாறுறதுக்கு முன்னாடி இதுக்கு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னா, அட் த மணி ஏடிஎம். இந்த ஏடிஎம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு லெவல் காட்டும். மார்க்கெட்டுக்கு கீழே வந்தா ஒரு லெவல் ஆகும். இந்த ஏடிஎம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு என்னவா இருக்கும்னா, இந்த மணில இருக்கும். அதுக்கு சப்போஸ் மார்க்கெட்டு இப்போ 25,500 இருக்கு. அங்கேருந்து இன்னொரு 50 பாயிண்ட் ஏறுது. அப்போ 25,050 மறுபடியும் இன்னொரு 50 பாயிண்ட் மேலே ஏறுது. எங்கே? 25,100. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஏடிஎம் இங்கே நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம்ல இருக்கிறது என்ன ஆயிரும்? ஐடிஎம்மா மாறிரும். இது எதுக்கு? கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் என்ன ஆகும்? இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து என்ன ஆகும்? ஏடிஎம். இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டு ஏடிஎம்னா அட் த மணி. மார்க்கெட்டு கரண்டா இந்த மணியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கரண்டா இப்போ 20,050, இப்போ 25,000, 24,950 அப்படின்னு இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது தான் அட் த மணி. சப்போஸ் இந்த மார்க்கெட் என்ன பண்ணலாம்? சப்போஸ் இப்படி போயிட்டே இருக்கலாம். போ 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 மார்க்கெட் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறோம்? அட் த மணி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ரைஸை. அப்போ இந்த மணிலாம் இதெல்லாம் என்ன இருக்கும்? இந்த இந்த மணிலாம் என்ன இருக்கும்னா, இதெல்லாம் இந்த மணியாக இருக்கும். ஸோ ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருச்சு அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே மூவ் ஆன இடம் எல்லாமே என்னவா போகுதுன்னா, இந்த மணிக்குள்ளே வருது. மார்க்கெட் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு. சப்போஸ் மார்க்கெட்டு ஒரு டைரக்ஷன் நோக்கி போகுது. அதெல்லாம் என்னன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறோம். ஸோ இது வந்து புட் ஆப்ஷனுக்கு. கால் ஆப்ஷன் என்ன சொல்கிறோம்? மார்க்கெட் இப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ட்ரேட் ஆகி வந்துருச்சு. எங்கே? 24,500, 24,700, 24,800 கரெக்டாக இப்போ 25,000 இருக்கு. இது எல்லாமே என்னவா இருக்குது? இந்த மணிக்குள்ளே இருக்குது. அப்போ அவன் எதை நோக்கி போகிறான்? 25,000, 25,100, 25,200, 25,300 இது நோக்கி போகிறதுனால இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது. ஸோ இந்த பேரை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு அவங்க டெக்னிக்கல் டேர்ம் வந்து இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 டெக்னிக்கல். ஒன்று ஐடிஎம், இன்னொன்று ஏடிஎம், அதுக்கடுத்து ஓடிஎம். இது கால் ஆப்ஷனுக்கு. சேம் அதே தான். ஓடிஎம்மு, ஏடிஎம்மு, ஐடிஎம்மு இது 3. ஓகே. இதை போட்டு இவ்வளோ டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணுமா? அப்படி இல்லை. இதுக்கு சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சு நீங்கள் இப்போ நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுறீங்கன்னா, நிஃப்டியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது என்னென்னா, இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ 24,400, 24,500, 24,800, 24,000, 25,000 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதோட பிரீமியம் இந்த இடத்துல நான் சொல்லி பார்த்தீங்களா? 180
இப்போ இந்த இடத்துல 200 அப்படின்னு போடுறது என்ன அப்படின்னா, இந்த பிரீமியத்தை நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ என்னன்னா, இது ஸ்ட்ரைக் ப்ரைஸு. பிரீமியம்ங்கிறது இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரேட்டு. இந்த 80, 110, 145, 185 இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லப் போறோம்? பிரீமியம் அப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ இதுதான் நீங்க இப்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இப்ப நீங்க நிஃப்டில ட்ரேட் பண்றீங்க. இப்போ நிஃப்டில நீங்க ட்ரேட் பண்ற மாரி இருந்தா, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னும், எந்த பிரீமியத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ட்ரேட் பண்ண போறீங்க. நிஃப்டில ட்ரேட் பண்ற ஐடியா வச்சிருக்கீங்க. இப்போ நிஃப்டில ட்ரேட் பண்ணா, நீங்க சூஸ் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸோட பிரீமியம் 180க்கு மேல இருந்துச்சுன்னா குட். ஒருவேளை நீங்க 200 சூஸ் பண்ணீங்கன்னா, அது பெட்டர். இப்ப இதுக்கான வித்தியாசத்த நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன். இது ஓகே. அப்படி இல்லன்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா, இப்போ ஸ்பாட் பிரைஸ் வந்து 25,000 இருக்கு. நான் காட்டுறேன். 25,000த்துல நீங்க என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் போற மாரி இருந்தா, மைனஸ் என்ன பண்ணணும், 100 இல்லாட்டி 150 பண்ணுங்க அப்படிங்கிறேன். எப்படின்னா, இப்ப 25,000 ஸ்பாட்ல இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், -100. அப்ப என்ன பண்ணலாம், 25 -100 போடுங்க. 25,000லேருந்து மைனஸ் நீங்க 100 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இங்க காட்டுறேன் பாருங்க. இப்போ 25,000 இங்க இருக்கு. ஸோ மைனஸ் நீங்க 100 போனீங்கன்னா 24,900. சப்போஸ் இங்க போய் ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்குறோம். எவ்வளோ இருக்கு? 145 இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? 145 ஸ்ட்ரைக் பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்? 183 இருக்கு இல்லையா? இத சூஸ் பண்றோம். ஸோ அப்ப இங்கேருந்து என்ன இருக்கு? கரண்ட் பிரைஸ்லேருந்து எவ்வளோ போயிருக்கு? 180 மைனஸ். பெட்டர். நல்லா இருக்கு. சப்போஸ் இதை விடவும் உங்களுக்கு நல்லா போணும்னா, இங்க இருக்கும். 24,800. இங்க போய் நமக்கு என்ன பார்க்குறோம்? ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,800. இதுல பிரீமியம் எவ்வளவு? எனக்கு 225க்கு மேல இருக்கு. பெட்டர். ஸோ, அப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த இடத்துல எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது ஜஸ்ட் அத ட்ரேட் பண்றது தான். இத வச்சு ஒண்ணும் பண்ண போறதில்ல. பட் ஆனா இந்த பிரீமியம்ங்கிறது முக்கியம். நம்ம இப்போ 183 எடுக்க போறோமா, இல்ல 225 எடுக்க போறோம்ங்கிறது முக்கியம். நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரூலு, நீங்க சூஸ் பண்ற அந்த பிரீமியமோட வேலை எவ்வளோ இருக்கணும்? 180க்கு மேல இருக்கணும். ஒருவேளை 200 இருந்தா நல்லது அப்படின்ட்டேன். சப்போஸ் இது ஓகே. இது இப்படி பார்க்க முடியல. என்ன பண்ணலாம்? ஸ்பாட் பிரைஸ்லேருந்து 150யோ, 100யோ மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ தான் வரும். இது மேபி கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். இப்ப நான் 180ங்கிறது என்ன இருக்கலாம்? 190 இருக்கலாம். இந்த இடத்துல 200ங்கிறது 210 இருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்டா இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் மாறும். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேட்டா காட்டும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மாறும். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை பார்த்தா தெரியும். எக்ஸ்பைரி டேல கம்மியாவே கிடைக்கும். பட் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? இந்த ரேட்டு அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் வச்சிருக்கேன். நீங்க நிஃப்டி ட்ரேட் பண்ண போறீங்களா? 180க்கு மேல சூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்ல 200 இருக்குங்களா? நல்லாவே இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா? கரண்ட் பிரைஸ்லேருந்து -100 பண்ணுங்க. இல்ல 150 பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த 180யோ இல்ல இந்த 200ஓ கிடைச்சிரும். எதுக்கு? கால் ஆப்ஷன். சப்போஸ் அப்படியே புட் ஆப்ஷன் போறீங்களா? கரண்ட் ஸ்பாட் பிரைஸ்ல இருந்து இப்போ உதாரணம் சொன்னா 25,000 கரண்ட் பிரைஸ். அங்கருந்து என்ன சொல்றேன்? பிளஸ் 100 பண்ண சொல்றேன். அப்ப என்னங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. கரண்ட் பிரைஸ் 25,000 இருக்கு. அப்ப பிளஸ் 100 பண்ணணும். 25,100, 150. அப்ப அங்க போய் பாருங்க. என்ன கிடைக்குது நமக்கு? 131, 167, 200. அப்ப என்னன்னா, கரண்ட் பிரைஸ்லேருந்து நீங்க பிளஸ் பண்ணிட்டு போனீங்க. 200 பிளஸ் பண்ணீங்கன்னா, நம்ம என்ன கிடைக்குது? நம்ம எதிர்பார்க்குற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நாம எதிர்பார்க்குற அந்த பிரீமியம்ல நமக்கு ஸ்டாக் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஸோ இப்ப இந்த இடத்துல கால் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும்? கரண்ட் ஸ்பாட் பிரைஸ்லேருந்து 100யோ, 150யோ மைனஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணா 180 + 200 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. சப்போஸ் நீங்க புட் ஆப்ஷன் பார்க்குறீங்க. அப்படின்னா கரண்ட் பிரைஸ்லேருந்து 100 இல்லன்னா 150 ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? நமக்கு அந்த இடத்துல பிரீமியோட வேல்யூ எவ்வளவு? 180 இல்லாட்டி 200 இதுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். 180, 190 இருக்கலாம். 200ங்கிறது 210 இருக்கலாம். இது டே டூ டே மாறும். சப்போஸ் நீங்க வியாழக்கிழமை நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிஃப்டி அன்னைக்கே எக்ஸ்பைரி ஆகுது. அப்ப அடுத்த நாள் காலையில என்ன பண்றீங்க? வெள்ளிக்கிழமை வந்து பார்க்குறீங்க. இந்த பிரைஸ் மாறி இருக்கும். ஏன்னா அடுத்த நாளுங்கும்போது அடுத்த எக்ஸ்பைரி எப்போ? நெக்ஸ்ட் வியாழக்கிழமை. அப்போ எக்ஸ்பைரி தூரம் இருக்கிறதுனால என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த பிரீமியமோட விலை அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதனாலேயே தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மணில நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம எடுக்கிற ட்ரேட் எல்லாமே என்னவா இருக்கும்? இந்த மணி ஐடிஎம்ல தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரேட் பிரைஸ் எல்லாமே எதுக்குள்ள வந்துரும்? நான் சூஸ் பண்ற இந்த 180, 200க்குள்ள வந்துரும். ஸோ இத தாண்டி வெளியில போற வாய்ப்பில்ல. 1. சப்போஸ் இதே கான்செப்ட் பேங்க் நிஃப்டி நீங்க ட்ரேட் பண்றீங்க. இப்ப பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இங்க போறோம். பேங்க் நிஃப்டி சூஸ் பண்றோம். இப்ப பேங்க் நிஃப்டில எப்படி இருக்கு? ஸோ இந்த கலர்க்குள்ள இருக்க எல்லாமே நமக்கு என்னது? ஐடிஎம். இந்த மணி. இந்த கலருக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஐடிஎம். ஸோ இந்த மணி. வெளியில இருக்கிறது எல்லாமே ஓடிஎம். இது உங்களுக்கு தெரியும். முதல்ல பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ இங்க கலருக்கு வெளியில இருக்கிறது எல்லாமே ஓடிஎம்.
ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு மாறிட்டு இருக்கிறது ஏடிஎம். இதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நான் ட்ரேட் பண்ணணும். அப்போ நான் எந்த வேலையை ட்ரேட் பண்ணணும், அதுக்கான ரூல் இங்கே சொல்கிறேன் பாருங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எடுங்க. ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 200 என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து 200 மைனஸ் பண்ணுங்க. எதுக்கு? கால் ஆப்ஷனுக்கு. இல்லை 300. சப்போஸ் ப்ளஸ் பண்ணுங்க. எதுக்கு? 200 ப்ளஸ்ஸோ இல்லை 300 ப்ளஸ் பண்ணலாம். எதுக்கு? புட் ஆப்ஷன். இங்கே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்டுங்க 51,300 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், மைனஸ் பண்ணுறேன். எதுக்கு? கால் ஆப்ஷன் போகணும்னா 200யோ இல்லைனா 300 மைனஸ் பண்ண. ஸோ இப்போ இங்கேருந்து 200 3 பண்ண எவ்வளோ கிடைக்குது நமக்கு? இந்த இடத்துல 51,100 கிடைக்குது. இங்கே போய் பார்த்தா எவ்வளோ கிடைக்குது ஸ்ட்ரைக் ப்ரைஸு? 222 கிடைக்குது. நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், 250க்கு மேலேயோ இல்லாட்டி 300 இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இங்கே என்னென்னா நமக்கு 250 இடத்துல 222 கிடைக்குது. சப்போஸ் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இந்த இருக்கு பாருங்கள் 291. அப்போ நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணலாம். இது எனக்கு என்ன இருக்கும், நல்ல மூவ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரூலை எனக்கு பேங்க் நிஃப்டி போகணும்னா ஒன்று என்னோட ப்ரீமியம் என்னவாக இருக்கணும், எனக்கு 250க்கு மேலே இருக்கணும். ஓகே குட், நல்லா தான் இருக்கும். இல்லையா நான் அதை விடவும் நல்லா ட்ரேட் பண்ண பண்ணிங்கன்னா 300 இஸ் த பெட்டர். ஓகே, இது கண்டுபிடிக்க முடியலையா, கரண்ட் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணிடுங்க 200 இல்லை 300 மைனஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 250 இந்த 300 உங்களுக்கு அந்த ப்ரீமியம் விளைவாக கிடைக்கும். இது எதுக்கு? கால் ஆப்ஷனுக்கு. சப்போஸ் புட் ஆப்ஷன் போகிறீங்க, கரண்ட் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ்ஸை 200 பண்ணுங்கள் இல்லை 300 பண்ணுங்கள். அது புட் ஆப்ஷன் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கணும், இந்த 250யோ 300. அது எப்படி இருப்பாருங்க, கரண்ட் ப்ரைஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 51,300 இருக்குது. கரெக்டாக இந்த 51,300. இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன், ப்ளஸ் பண்ண சொல்கிறேன். ப்ளஸ்னால் 200 இல்லாட்டி 300 பண்ணணும். இப்போ 200 பண்ணால் இங்கே இருக்குது 51,500. இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்குறோம் 338. பெட்டர், இதில் ட்ரேட் பண்ணிடலாம். சப்போஸ் நாங்கள் என்ன பண்ணால் 100 200 ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது இந்த ரேட்டு, இப்போ இங்கேருந்து 200 பண்ணுறோம். 200 பண்ணும்போது உங்களுக்கு 338. சப்போஸ் ப்ரைஸ் ரைஸ் பார்க்குறீங்க, இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 263. ஸோ பெட்டர் தான். அப்போ நான் இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு 250க்கு மேலே அந்த ப்ரீமியம் ரேட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறங்க, இல்லை 300 இருக்கா பெட்டர் அப்படின்னு. ஸோ அப்போ என்னன்னா இது ஒரு தம் ரூல் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். 180லேருந்து 200க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீ எப்படி ட்ரேட் பண்ணீங்களா, 180க்கு மேலே ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது இந்த மணிக்குள்ளே தான் வரும். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண போகிறீங்களா, 250லேருந்து 300க்குள்ளே ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் கண்டிப்பாக இந்த மணிக்கெலாம் வரும். ஒருபோதும் நீங்கள் எங்கே போயிடுறது, இந்த ஓடிஎம் பிடிச்சி ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்கான ரீசன் இருக்குது, நான் சொல்லித்தரேன். தென் அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எக்ஸ்பைரி டே சப்போஸ் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணி அன்னைக்கு புதன்கிழமை நல்ல செட்டப் வருது, 1 மணிக்கு அப்புறம் அந்த செட்டப் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த வீக்கோட எக்ஸ்பைரி டேயை ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலானா அடுத்த வாரம், இன்னைக்கு புதன்கிழமைனா அடுத்த வார புதன்கிழமையோட எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ப்ரீமியம் டிகேன்னு ஒன்று இருக்குது, அது பெரிய விஷயம். அது நம்மளோட ப்ரீமியத்தை காலி பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது எவ்வளோ இருக்கலாம், ஒரு 250ல் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. ஒரு ½ அன் ஹவர் மார்க்கெட் அங்கேயே கன்சல்டேஷன் போடுதுன்னா கடன் குறைஞ்சு 150க்கு இமீடியட்டாக வந்துடும். சப்போஸ் அங்கேயே கன்சல்டேஷன் போனால் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது அது 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் அங்கே குறையிறதுக்கான ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது ஒரு நம்ம ரூல் மாதிரி வச்சுக்கிறோம். இந்த வாரம் நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன், இன்றைக்கி புதன்கிழமை எக்ஸ்பைரி டேனா 1 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு செட்டப் வந்தால் அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு 1:30க்கு அப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு 1:30க்கு அப்புறம் ஒரு ட்ரேடு கிடைக்குன்னா அந்த வீக்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் வீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பைரி டேயை சூஸ் பண்ணுங்கள். நாம் ப்ரீமியம் பிகேலேருந்து தப்பிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் இந்த சொல்கிற விஷயம்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னவாக இருக்கணும், மாஸ்டராக இருக்கணும். இப்போ இது நான் ஒரு கீ பாயிண்ட் தான் சொல்லி வச்சுருக்கேன். உடனே நீங்கள் நாளைக்கு போயிட்டு 150 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நான் என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு டார்கெட் அடிக்குமா, அடிக்காது, ஏசல் அடிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மாஸ்டராக இருக்கணும். உதாரணம் சொல்ல போனால் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரேடராக அதில் நீங்கள் மாஸ்டராக இருங்க. அடி முதல் முனி வரை அதில் தெரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் லைனில் என்னென்ன நுணுக்கம் இருக்கோ அது முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லை சிபிஆர் இண்டிகேட்டர் ட்ரேடரா, அதுலேயும் அவன் எந்தெந்த நுணுக்கம் வச்சுருக்கான், எந்தெந்த இடத்துல போனால் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி போனால் லாஸாக இருக்குது, அது தெரியணும். சப்போஸ் நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் டேப், மூவிங் ஆவரேஜ், மேக்டி என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் அந்த செட்டப்பில் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும். அதில் இருக்க நுணுக்கங்கள் அடி முதல் நுனி வரை நான் சொல்லுவேன். அதில் இருக்க எல்லா நுணுக்கங்களும் தெரியும். ஸோ அப்போது
அந்த செட்டப்பில் நீங்கள் ஒரு மாஸ்டர். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ட்ரேடர். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸாக்ட் எஸ்எம்சி என்ன சொல்லுதோ அந்த ரூல் படி நான் எனக்குன்னு ஒரு ரூல் வகுத்து வச்சுருக்கேன். அந்த ரூலுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ட்ரேட். அப்படி இல்லையாக்கும் ட்ரேட் இல்லை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணுவேன். நம்மளோட ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, முழுக்க முழுக்க எங்கெங்கெல்லாம் ஃப்ளிப் வருதோ அங்கே மட்டுமே ட்ரேட் பண்ணுவார். ஸோ இன்னொருத்தர் இருக்காரு பிஒய்ஸ் என்ட்ரி. அப்போ என்னன்னா, அவங்க எல்லாமே அந்த செட்டப்பில் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இது சொன்னதுனால இதை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ண முடியுமா? இது ஒரு கீ பாயிண்ட். நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்கள்கிட்ட ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வேணும். இப்போ என்கிட்ட கேட்டால் நான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் சிபிஆர் இண்டிகேட், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் மூவிங் ஆவரேஜ், இன்னொரு அப்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாறி ஆகும். ஆனால் எங்கே வேணாலும் இந்த இது மாறாது. அவர் எங்கே வந்தாலும் ஒரு ஸ்பாட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறாரு. அது கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போகுதா, கால் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறாரு. மார்க்கெட் கீழே வரப்போதா, புட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறாரு. அவர் வச்சிருக்க ட்ரேடிங் சிஸ்டம் வேணா மாறுமே ஒழிஞ்சும் இந்த விஷயங்கள் மாறாது. ஓகே. இப்போ இதெல்லாம் வச்சிருக்கீங்க. இதை எடுத்துட்டு போய் நான் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன ட்ரேட் பண்றேன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றேன். இது எங்க யூஸ் பண்ணலாம்? நிஃப்டில ஒர்க் அவுட் ஆகுது, பேங்க் நிஃப்டில ஒர்க் அவுட் ஆகுது, ஃபின் நிஃப்டில ஒர்க் அவுட் ஆகும், மிட் கேப்ல ஒர்க் ஆகுது, சென்செக்ஸ்ல ஒர்க் ஆகும். அதை தாண்டி ஸ்டாக் போகும்போது அங்க வால்யூம் கம்மியா இருக்கு. நான் பண்ண வேண்டாம்னு சொல்லல. பட் இருந்தாலும் நான் இங்க எதிர்பார்க்குற அவுட்புட் அங்க கிடைக்கல. ஸோ அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது வால்யூம் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. நான் பார்த்த வரைக்கும் அங்க வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்க்ளைமர், நீங்க பார்த்துக்கிடுங்க. ஸோ அப்ப இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாம ஒரு செட்டப்ல கொடுத்து இப்போ நான் அந்த நேத்து வந்து ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன். அந்த ட்ரேட் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள கொண்டு போறேன். இப்போ எனக்கு என்னன்னா, நான் வந்து நேத்து ஒரு செட்டப் கொடுத்துருந்தேன். அந்த செட்டப் எனக்கு டெலிகிராம் குள்ள விட்டேன். ஸோ நீங்க ஒருவேளை என்னோட டெலிகிராம்ல இல்லைன்னா, நான் கீழே தர லிங்கை பயன்படுத்தி அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரான். எனக்கு இந்த இடத்துல என்னோட 15 நிமிஷத்தோட டிமாண்டை தொடுறான். தொட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகிறான். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, என்னோட என்ட்ரி கிரைட்டீரியா மார்க் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்தால் ட்ரேடு அப்படின்னு என்ன பண்ணுறேன், ட்ரேடுக்கு பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது எப்படி நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன், இந்த இடத்துல எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தா எனக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, 24,980. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 25 இதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு போகிறேன். அப்போ 25,000 எனக்கு இந்த இடத்துல கரண்ட் ப்ரைஸாக இருந்தால் நான் என்ன சூஸ் பண்ணணும், அப்சல்யூட்லி சொல்லுங்கள். ஒன்று நான் எடுக்கிற அந்த பிரீமியோட விலை ரூ. 180க்கு மேலே இருக்கணும். இல்லை 200 இருந்துச்சுன்னா பெட்டர். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 100 150 மைனஸ் பண்ணிப்பேன். எனக்கு அதுதான் முக்கியம். ஸோ மைனஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ட்ரேடிங்கில் போகணும். இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மேலே போய் சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்கிறேன், ட்ரேட் தரேன். 10:30 எனக்கு என்ட்ரின்னு பிளான் பண்ணுறேன். எனக்கு இங்கே 10:30 வந்தால் என்ன இருக்குது, எனக்கு எக்ஸாக்ட்டு கரண்ட் ஸ்பாட்டோட ப்ரைஸு 24,990. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல பாயிண்ட் இல்லை, இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா, நியர் டு 25,000 பக்கமே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு கரண்ட் ஸ்பாட் ப்ரைஸ்லேருந்து -100 இல்லைனா 150 பண்ணால் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். எப்படி? இப்போ நான் இங்கே வரேன். இங்கே போயிட்டு நான் சூஸ் பண்ண போகிறேன். இதில் போயிட்டு ஆப்ஷன் செயின் போகிறேன். கரண்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது, அங்கே நான் பார்க்கும்போது நியர்பை 25,000 இருக்குது. அப்போ இங்கேருந்து 100 பாயிண்டோ 150 பாயிண்டோ நான் மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கேருந்து 100 பாயிண்ட் போனால் எனக்கு எவ்வளவு, 24,900. ஸோ 24,900 கிடைக்குதா? எனக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்குது, 145. இங்கே இருக்கிற பாருங்க, இந்த 145ங்கிறது எனக்கு என்னவா இருக்குது, எனக்கு என்னோட பிரீமியமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 180க்கு மேலே தான் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, நான் இந்த 24,850 நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, -150 பாயிண்ட் பண்ணால் எனக்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. சப்போஸ் இது இல்லாமல் நான் என்ன பண்ணலாம், 200க்கு மேலே ட்ரேட் பண்ணுவேன், இது எடுத்துக்கலாம். அப்போ என்னது, 24,800 இதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த இதை எடுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் சார்ட்டில் லோட் பண்ணுறேன். அப்போ சார்ட்டில் லோட் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கே என்ட்ரி எடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல எனக்கு எந்த இடம், 10:30 எனக்கு என்ட்ரி. இது கீழே எஸ்எல் வைப்பேன். எங்கேன்னா உதாரணம் சொல்ல போனால் இப்போ 9:41 எனக்கு எஸ்எல். இப்போ இங்கேருந்து எனக்கு டார்கெட் போகணும். நான் என்ன பண்ணுவேன், 15 நிமிஷம் நான் டார்கெட் பிளான் பண்ணியிருப்பேன். 15 நிமிஷம் டார்கெட் என்னவா இருக்கும், எனக்கு இந்த இடம் டார்கெட்.
ஸோ எனக்கு இந்த 11:30 டார்கெட். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது எக்ஸாக்ட்டு லைவ்ல மாறும். நீங்களும் இது மாரி பார்த்துக்கணும். இப்ப 11 உங்களுக்கு டார்கெட் ஆன டைம். அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்போது, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியான்னா, இந்த கேண்டில் 10:31 இதுக்கு மேல எனக்கு 10:30ல எனக்கு ட்ரேடு. இது கீழ 9:41 கீழ போன எஸ்எல். இங்க 11:30 இருக்கு இல்லையா? இது எனக்கு டார்கெட். இந்த ஐடியா கிடைச்சுது. இப்போ நான் இத வச்சுக்கிட்டு என்ன பண்றேன், இந்த மணிக்குள்ள போறேன். இங்க கால் பிரைஸ் என்ன வச்சுக்கோங்க 24,850. எனக்கு இங்க எவ்வளோ இருக்கு? நியர் பை ஸ்பாட் பிரைஸ் 25,000 இருக்கா? இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 25,000. இப்ப இத இங்க கொண்டு எடுத்து வச்சுக்கேன். அப்ப இந்த இடத்துல நான் ட்ரேட் போனா, எனக்கு என்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது? கரெக்ட்டா 10:30 நான் ட்ரேட் எடுக்க மாரி இருக்கேன். இந்த ஹைக்கு மேல நான் ட்ரேடுக்குள்ள இருக்கேன். அப்ப இங்க எனக்கு என்ன பிரைஸ் கிடைச்சிருச்சு? கரெக்ட்டா 191 கிடைச்சிருக்கு. இங்கருந்து நான் டார்கெட் போறேன். எவ்வளவு? 11:30. ஸோ 11:30ங்க எனக்கு இந்த டைமு. எங்க வருதுன்னா, இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த டயத்துல எனக்கு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு டார்கெட்ட பிளான் பண்றேன். அப்ப என்னன்னா, இந்த எனக்கு எஸ்எல் எங்க வைக்கிறேன்? இந்த 9:41 இதான் எனக்கு எஸ்எல். இந்த 9:41 கீழ எஸ்எல் வைக்கிறேன். அப்ப இந்த கேண்டில் எனக்கு எஸ்எல். அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு 18 பாயிண்ட் எஸ்எல் வச்சேன் அப்படின்னா, எனக்கு டார்கெட் எவ்வளவு? 78 பாயிண்ட் டார்கெட். எதுல? இந்த முன்னாடி. அப்ப எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் எனக்கு 3.9 கிட்டத்தட்ட எனக்கு 1:4 கிடைக்குது. ஸோ நான் ஒரு இந்த மணியில நான் எதிர்பார்க்குற ஸ்ட்ரைக் பிரைஸ் கிடைச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணும்? எனக்கு நல்ல மூவ் குடுத்துருக்கு. ஒருவேள நான் இப்ப என்ன பண்றேன், அட் த மணி. இப்ப இங்க அட் த மணிங்கிறது கரண்டா ட்ரேட் பண்ணிட்டு இருக்க பிரைஸ். ஸோ 25,000 நான் சூஸ் பண்ணா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் உள்ளுக்குள்ள போறேன். 25,000 அட் த மணியா இருக்கு. கரெக்ட்டா இந்த இடத்துல ட்ரேட் ஆகுற இந்த பிரைஸ நான் சூஸ் பண்றேன். இப்ப இத சூஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு எத்தன மணிக்கு என்ட்ரி எடுத்துக்கணும்? 10:30க்கு எனக்கு என்ட்ரி எடுத்துருக்கணும். கணக்குதா? இந்த 10:30 நான் ட்ரேட் எடுக்கிறேன். அதே மாரி எனக்கு எவ்வளோ டார்கெட் போயிருக்கணும்? 11:30 எனக்கு டார்கெட் போயிருக்கணும். போய் பார்த்துடலாம். ஸோ எனக்கு 10:30 இந்த இடத்துல ட்ரேட் விழுகுது. ஸோ 10:30 நான் என்ட்ரி ஆகுறேன். 11:30லேருந்து நான் வெளில போயிறணும். ஸோ 11:30 எங்க இருக்கு? இது. ஸோ இதுக்குள்ள நான் வெளில போணும். அங்க பார்க்கும்போது 74 பாயிண்ட் பார்த்துட்டு வந்தோமா? இங்க எஸ்எல் எது வைக்கிறோம்? இந்த கேண்டில் கீழ எஸ்எல் வைக்கிறோம். இது கீழ. இங்க பாருங்க, அங்க கேப் இருந்துச்சு. இங்க என்ன பண்ணேன்? கிட்டத்தட்ட வந்த மாரி இருக்கு. ஸோ அப்ப இங்க என்ன இருக்குன்னா, எனக்கு இதுல எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கு? 50 பாயிண்ட் தான் எனக்கு மூவ் ஆயிருக்கு. அத நம்ம கவனிக்கணும். அப்ப எஸ்எல் எங்க வச்சிருப்போம்? கண்டிப்பா இந்த கேண்டிலுக்கு கீழ தான் எஸ்எல் வச்சிருப்போம். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இந்த இடத்துல மூவ்மெண்ட் நீங்க இந்த ரிஸ்க் ரிவார்ட்ன்னு பார்க்கும்போது கம்மியா இருக்கு. நீங்க சொல்லலாம். இங்க 13 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறேன். எனக்கு 50 பாயிண்ட். ஆனா, இந்த மொமெண்டம் நாம யாருன்னா எஸ்எம்சி டைரக்ஷனல் பேஸ்டு. ஸோ டக்குன்னு ஒரு மொமெண்டம் உள்ள போய் அத கேப்சர் பண்ணும். அங்க எவ்வளோ 74 பாயிண்ட் புடிச்சோம். இங்க 50 பாயிண்ட் பிடிக்கிறோம். இதையே இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இந்த இடம் தான் எனக்கு என்னது அட் த மணியா இருக்கு. இதையும் நான் அவுட் ஆஃப் த மணி எடுத்தா என்ன ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் போறேன். கரண்ட் பிரைஸ் எனக்கு எவ்வளோ இருக்கு? 25,000. இத விடவும் நான் அவுட் ஆஃப் த மணி இங்க ஒண்ணு சூஸ் பண்றேன். நியர் பை இதுலயோ ஏதோ ஒரு சூஸ் பண்ணி அப்படின்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இத சூஸ் பண்றேன். இப்ப இந்த இடம் எனக்கு என்னன்னா, சேம் அதே இத செக் பண்ணி பார்க்கணும். 10:30க்கு ட்ரேடு, 11:30க்கு வெளியில போறோம். இது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 9:41 நம்ம எஸ்எல் வைக்கிறதா பார்த்துட்டு வந்தோம். இங்க என்ன இருக்கு பாருங்க. எனக்கு இந்த கேண்டில் தான் இங்க எஸ்எல்ன்னு நான் பிளான் பண்றேன். ஆனா என்ன ஆயிருக்கு? இந்த கேண்டிலுக்குள்ள லோவ எடுத்துட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்கான் பாருங்க. இந்த இடத்துல இங்க இருக்கா? எஸ்எல் தட்டுன மாரியே இருக்கும். இங்க பார்த்தோம்னா, ஸ்பாட்ல பார்த்தோம்னா என்ன இருக்கு? இதுக்கு கீழ இந்த கேண்டில் வரல. எந்த கேண்டில்? கிட்டத்தட்ட 10:30 கேண்டில் வரல. ஆனா இங்க பார்க்கும்போது என்ன இது? இந்த 10:30 கேண்டில் இது கீழ வந்துட்டு போன மாரி இருக்கா? அப்ப நீங்க ஸ்பாட்ட பார்த்துட்டு, இந்த இடத்துல போய் எஸ்எல் வைக்கணும்னு நெனச்சா, இந்த இடத்துல எஸ்எல் தட்டியிருக்கும். இங்க பிளான் பண்ணிட்டு இது கீழ எஸ்எல் வைக்கணும்னு நீங்க வச்சீங்கன்னா, இந்த இடத்துல எஸ்எல் தட்டிருக்கும். சப்போஸ் நம்ம இப்ப இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அவன் மூவ் குடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சேம் இப்ப உள்ள போறோம். 10:30க்குள்ள என்ட்ரி ஆயிறீங்க. கரெக்ட்டு. கண்டிப்பா இது கீழ தான் எஸ்எல் வைக்கணும். இங்கருந்து நம்ம என்ன பண்ணணும்? 11:30 வரைக்கும் போலாம். ஸோ 11:30 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த 11:30 வரைக்கும் நமக்கு எவ்வளோ? இந்த கேண்டில் நமக்கு 11:30 என்ன மூவ் குடுத்துருக்கான்? 23 பாயிண்ட் குடுத்துருக்கான். இந்த கேண்டில் இந்த கேண்டில் சப்போஸ் ஹை வரைக்கும் போனா கூட இவ்வளோதான். ஸோ 30 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எவ்வளோ பார்த்தோம்? இந்த மணில பார்க்கும்போது 70 பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சு. ஸோ அட் த மணில பார்க்கும்போது 50 பாயிண்ட் போயிருச்சு. அவுட் ஆஃப் த மணி போம்போது உங்களுக்கு என்னது? இந்த மொமெண்டம் குறைஞ்சிருச்சு. இப்ப ஏன்னா, இங்க பாருங்க இந்த மூவ்மெண்ட்லாம் காலியா இருக்கு. நாம வந்து ஒரு டைரக்ஷனல் பேஸ்டு டைரக்டர். நாம என்ன பண்றோம்? ஒரு டைரக்ஷன புடிச்சுட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்டா போகுதுன்னா, மேல் நோக்கி போகுதுன்னா கால் ஆப்ஷன் பார்க்குறோம். கீழ் நோக்கி போச்சுன்னா புட் ஆப்ஷன் பார்க்குறோம். இந்த ஃபாஸ்ட் மூவ தான் நம்ம ட்ரேட் பண்றோம். நாம செல்லர் கிடையாது. ஏன்னா செல்லருங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ட குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணி ட்ரேட் பண்ற ஆளு. நமக்கு அப்படி கிடையாது. இந்த மொமெண்டம் தான் நமக்கு ட்ரேடு. அப்படி கிடைக்கணும்னா,
நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன போகணும்? இந்த மணிக்குள்ள தான் போகணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்ப இதுல 24 பாயிண்ட் பார்த்தோம். எதுல? அவுட் ஆஃப் த மனில. கரெக்ட்டா அட் த மனில பார்க்கும்போது 50 பாயிண்ட். சப்போஸ் நம்ம இன் த மனில பார்க்கும்போது என்ன இருந்தது? நமக்கு 75 பாயிண்ட், 80 பாயிண்ட் கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இத பொறுத்தவரைக்கும் ட்ரேட் எடுக்கணும்னு ஆரம்பிச்சுருச்சு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நாம டைரக்ஷனல் பேஸ்ட் ட்ரேடர் இந்த மணில ட்ரேட் எடுக்கிறது உங்களுக்கு பெட்டர். நான் காமிச்சிருக்கிறது நிஃப்டில காமிச்சிருக்கேன். நீங்க இத பேங்க் நிஃப்டில ட்ரை பண்ணுங்க. ஃபின் நிஃப்டில ட்ரை பண்ணுங்க. மிட் கேப்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல சென்செக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. எதுல வேணாலும் ட்ரை பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் இந்த ரூல் முக்கியம். கடைசியா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற எடுக்கிற அந்த பிரைஸ் இந்த மணிக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பயன்படுத்தி தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ்லாம் ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் அத என்னோட டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு போட்டுருக்கேன். இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்ல தர்றேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப்போட நீங்க இல்ல அப்படின்னா, எனக்கு கீழ குடுக்குற லிங்க்ல கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.